ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு விரைந்து எடுக்க வலியுறுத்தும் விதமாக இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி, 10 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் வன்னியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய வட மாவட்டங்களில் மிகவும் குறைவாக இருக்கிறது. இதற்கு கல்வி, சமூக, பொருளாதார ரீதியாக வன்னியர்கள் பின்தங்கி இருப்பதே காரணம். அவர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசினார். அதற்கு இது தொடர்பான வழக்கில் மக்கள் தொகை மற்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் இந்த இடஒதுக்கீடு அமல்படுத்த முடியும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதாக முதலமைச்சர் ஸ்டாலினும் அமைச்சர்களும் தெரிவித்தனர். அதற்கு பதிலளித்த ஜி.கே. மணி, ஜாதிவாரி கணக்கெடுப்பிற்கும் மாநில அரசு உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கும் சம்பந்தமில்லை, இரண்டும் தனித்தனியான பிரச்சனைகள் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து அவரை பேச அனுமதிக்காததால் பாமகவினர் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். ஜி.கே. மணிக்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், இப்பொழுது நீங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே அந்த கூட்டணி கட்சியோடு பேசி நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு பிறகுதான் அதை அமல்படுத்த முடியும். ஏற்கனவே பீகார் மாநிலத்திலே இது போன்ற கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு நல்ல தீர்வு என்று சொன்னால் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசால் விரைந்து நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் என்று ஸ்டாலின் பதிலளித்தார். மேலும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய அரசு விரைந்து எடுக்க வலியுறுத்தும் விதமாக இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே தீர்மானம் கொண்டுவர உள்ளோம் என்று குறிப்பிட்ட முதல்வர் அந்த தீர்மானத்திற்கு ஜி.கே. மணி ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.